அன்பான நெஞ்சங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் இதோ உதர இருக்கிறது. நன்றாக கேளுங்கள். வாழ்க்கையின் தத்துவங்களை, வாழும் முறைகளை விளக்கமாக புரியும்படி நல்ல தமிழில் அறிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தட்டிவிடுங்கள். நன்றாக கேட்ட பிறகு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைக்குள் போவோம். அன்பான நெஞ்சங்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்த காலை கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்றாள் அவ்வை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்த காலை கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்றாள் அவ்வை. பிறக்கிற போது கண்ணின்றி குருடாகவும், கேட்கும் திறனன்றி செவிடாகவும், உடம்பில் நேரின்றி கூணாகவும் பிறக்காமல் நீக்கி பிறக்க வேண்டும் என்றுதான் இதுகாரும் நாம் பொருள் கூறி வந்திருக்கிறோம். மனித பிறவியில் எத்தனை சதவிகிதம் செவிடர்கள் பிறக்கிறார்கள்? எத்தனை சதவிகிதம் உடம்பு நேரின்றி கூணாக இருக்கிறது? அத்தனை பிறப்புமா குருடாக பிறக்கிறது? இது தவிர்த்து எந்த குறையுமின்றி பிறக்க வேண்டுமென அவ்வை சொன்னால் என்று எடுத்துக்கொள்வதை தவிர்த்து மாறுபட்டு சிந்திப்போம், வேறுபட்டு பொருள் கொள்வோம். கூன் என்கிறாள் மூதாட்டி. மிகச்சிலரே வயதாகும் போது உடல் கூன் விழுந்து நடக்கிறார்கள். அப்படி இருக்க அரிதான மனித பிறவி கூணாக பிறந்து விட்டால் பிறவியே பயனற்று போய்விடுமே என்ற ஆதங்கம் தெரிகிறது. மனித பிறவியிலேயே அரிது என உடலை வைத்து அவ்வை சொன்னால் இல்லையே. மற்ற எந்த பிறவிக்கும் இல்லாத ஆறறிவு, பகுத்தறிவு, மகேசனை உணரும் மனம், மற்றவர்களுக்கு கருணை காட்டும் குணம், தன்னலமற்று பொதுநலம் கண்டு மனிதநேயம் வளர்த்தால் தெய்வமாகும் பிறவி மனித பிறவி மட்டுமே. அப்படி சொன்ன அவை உடலை சொல்லுவாளா? அப்படியானால் கூன் என்பது உடல் அல்ல, மனம். நேர்மையற்ற மனம் கூன் விழுந்த மனம்தானே. விசாலமற்ற மனம் கூன் விழுந்த மனம்தானே. கருணையற்ற மனம் கூன் விழுந்த மனம்தானே. தன்னலமுள்ள மனம் கூன் விழுந்த மனம்தானே. சொன்னதை செய்யாது சுயநலமாய் வாழ்பவர்கள் மனத்தால் கூனி குறுகியவர்கள் தானே. பொறாமை, ஆணவம், அடுத்தவரை கெடுத்தல், துரோகம் செய்தல், நம்பிக்கை துரோகம் இவையெல்லாம் மனிதனின் செயல்பாடுகள் தானே. இந்த மனத்தை மனித மனம் என்று எப்படி சொல்லுவது? மிருகங்கள் கூட மிருகாபிமானம் உள்ளவையாய் இருக்கிறதே. மனிதாபிமானமற்ற மனித பிறவி குறைவுள்ள பிறவி ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அந்த மனத்தைத்தான் கூன் என்கிறாள் அவ்வை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிறார்கள். அப்படியானால் மன என்ன வெளிப்பாடு உடல் பாகங்களில் தெரியும் என்பதுதானே பொருள். அதனால் தான் கம்பன் தீய மாந்தரை இவ்வரை செப்பலும் எனச் சொன்ன பிறகு கைகேயி மனம் திரிந்து போனால் எனச் சொல்லுகிறான். கம்பன் மேலும் சொல்லுகிறான், உரைத்த கூனியை உவந்தனல் உயிர் உரத் தழுவி. உரைத்த கூனியை உவந்தனல் உயிர் உரத் தழுவி. இங்கு கூனி என்னும் வார்த்தையை அவளின் மன விகாரங்களை காட்டுகிறது. நல்ல பெண்ணாக, உலகத்தில் சிறந்த பெண்ணாக இருந்தவளை தன் மன விகாரங்களை அவளுக்குள் செலுத்தி அற்புதமான அன்பு, கருணை, பாசமென இருந்த குடும்பத்தை பிரித்து காண்பித்தாளே கூனி. கம்பன் பேசுகிறான், ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய் அரசாள்வது, சீதை கேள்வன் ஒன்றினால் போய் வனம் ஆள்வது என புகன்று நின்றால் யார்? யார் அப்படி சொல்கிறாள்? கம்பன் சொல்லுகிறான், தீயவை யாவையினும் சிறந்த தீயால். கைகேயி சொன்னால் என்றவன் சொல்லவில்லை. அற்புதமான வரிகளை போடுகிறான் கம்பன். தீயவை யாவையினும் சிறந்த தீயால். கூனியின் சொல் கேட்கும் வரை உத்தம பெண்ணாக ராமனை தன் மகனாக ஏற்று வந்த கைகேயி உலகிலேயே மோசமான பெண்ணாக தீயவை யாவையினும் சிறந்த தீயவளாக மாறினாள் என காட்டுகிறான் கம்பன். அப்படியானால் மந்தரை என்ற தாதி மன விகாரங்களை அற்ப காரணத்திற்காக பல விதத்தில் பழியாய் சொல்லி பாதகம் செய்கிறாள். அப்படி செய்பவரை உயர்ந்த மனமுடையவள், சிறந்த கருணை உடையவள் என சொல்ல முடியுமா? அதனால்தான் கூனி என்கிறான் கம்பன். மந்தரை என பெயர் உள்ளவளை கூனி என்கிறான். மனம் கெட்டு போனது, தன் நிலை விட்டு போனது. எப்படி இருக்க வேண்டும் மனம்? குறைபாடற்ற மனமாக, கருணை கொண்ட மனமாக, பிற உயிர்களை நேசிக்கின்ற மனமாக இருந்தால்தானே அது மனித மனமாக முடியும். மனதின் எண்ணத்தில், செயலில் குறைபாடு இருந்தால் அதை கூன் என்கிறாள் அவ்வை. அடுத்ததாக, கண் பார்வையற்றவர்களை மட்டுமா குருடு என்கிறாள்? செவிகாலா செல்வர்களை மட்டுமா செவிடு என்கிறாள்? அதோ அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அன்பு நண்பர்களே, மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்ததையாக பார்ப்போம்.